ஆண்டவர் பதிவிருக்கிற ஒரு யுத்த சேனையை எழுப்ப போகிறார். அனலா இருக்கும் பொழுது எந்த மோசம் போகிற சர்ப்பங்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த சர்ப்பத்தால இருக்க முடியாது. அந்த சர்ப்பம் வெளியே வந்துத்தான் ஆக வேண்டும். ஆனா இருதயத்தை கிழிக்காம, இருதயம் தேவனோடு இல்லாமல் ஒரு எழுப்புதல் வர முடியாது. பாபிலோனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவளை எழுப்ப போகிறார். எக்காலத்துக்கு முன்னாடி இருதயங்கள் ஆயத்தப்படும். இன்னைக்கு கர்த்தர் ரதத்தை இந்த 3 நாள் ஆயத்தமாக்குறார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இப்படியான ஒரு வாய்ப்பை உங்கள் மத்தியிலே கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு எழுப்புதல் திருச்சபையில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளத்தின் பாரம் ஆண்டவர் என்ன பேசுகிறார் அதை அறிந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு தனிப்பட்ட எழுப்புதலை பேசி கொண்டிருக்கிறார். மத்தியானத்திலிருந்து ஒரு 2 மணிக்கு நான் அழ ஆரம்பித்தேன். எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் சபை இல்லை, நான் கூட இல்லை என்பதை ஆவியானோர் அங்கலாய்ப்பதை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாம் தேசத்தை சந்திக்க போகிறோம், இந்தியாவை சந்திக்க போகிறோம், தமிழ்நாட்டை சந்திக்க போகிறோம். உண்மைதான். அதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் யார் ஒருவரை சந்திக்க வரப்போகிறார். ஒரு எழுப்புதலுக்கு ஒரு வேளை தேசம் வராவிட்டாலும் ஆண்டு ஒரு தனி மனிதன் மோசையை தேடுகிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் தேசத்தை கூப்பிட்டு பார்த்தார். அநேக நேரத்தில் ஆண்டவர் சபைகளை கூட்டி பார்த்தார். ஆனா வராத போது ஒரு எலியாவை தேடினார், ஒரு எலிசாவை தேடினார், ஒரு எகுவை தேடினார். இனி வரப்போகிற நாட்களிலே நாம் சில நேரத்தில் எழுப்புதலுக்காக அவர்கள் இணைய வேண்டும், இவர்கள் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் படித்த எழுப்புதல் சரித்திரத்தில் ஒரு தனி நபரை கொண்டு தான் ஆண்டவர் தேசத்தை அசைத்திருக்கிறார். ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஜான் வெஸ்லியை தேடினார். ஒருவேளை ஆண்டவர் 100 பேரை பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் 100 ஜான் வெஸ்லி உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன், 1000 ஜான் வெஸ்லியை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன், யாரோ ஒருத்தரை தொட போகிறார். யாரோ ஒருத்தரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை, ஆண்டவர் மேல் தாகமாயிருக்கிற உங்களை ஆண்டவர் தொட போகிறார். கர்த்தர் ஜாமக்காரர்களை எழுப்ப போகிறார். பதிவிருக்கிறவர்களை எழுப்ப போகிறார். பாபிலோனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர்களை எழுப்ப போகிறார். ஆண்டவர் பதிவிருக்கிற ஒரு யுத்த சேனையை எழுப்ப போகிறார். அன்னைக்கு இயேசு சொன்னார், யார் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. அப்ப பாஸ்டர், ஒருவேளை பேதுரு சொல்லலாம், இத்தனை திரளான ஜனங்கள் வருகிறார்களே, இந்த எக்கால பண்டிகைக்கு இத்தனை திரளான ஜனங்கள் வந்தார்களே, ஆண்டவர் சொல்ற எல்லாரும் என்னை தொடவில்லை, யார் ஒருத்தர். எப்படி பாஸ்டர் தெரியும்? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுது. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. எல்லார் மேலும் புறப்படவில்லை, யாரோ ஒருத்தர் மேல் அந்த வல்லமை போகிறது. இந்த இடத்தில் யாரோ ஒருத்தர், ஆண்டவரே நான் உம்மை தொட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. நாம் பாஸ்டர் சொல்லலாம், இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, ஆண்டு சொல்ற இத்தனை பேர்ல யாரோ ஒரு சகோதரன் அங்கே என்னை தொட்டு கொண்டிருக்கிறார். எக்காலத்துக்கு முன்னாடி இருதயங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நீங்க உங்க காது கேட்க சத்தம் இல்லாம அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கணும். நான் ஜெபத்துல அந்நிய பாஷை ஜெபத்தை குறித்து டீச் பண்ணுவேன். இருக்கிற ஜெபத்துல வல்லமையான ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பது. அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. உங்க ஆவி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்குது. கண்ணை திறந்துட்டே நீங்க அந்நிய பாஷை பேசி பழகணும். இது நீங்க லைஃபா மாத்திரணும். எப்போ அந்த ஜெபத்தை நான் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு
ஒரு ரகசியம். தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை அந்நிய பாஷை ஜெபம் தீர்த்திரும். உங்க ஆவி விண்ணப்பம் பண்ணுது, உங்க ஆவியில ஜெபம், உங்க ஆவி அனல் கொண்டு எரிந்துட்டே இருக்கும். அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் அவங்க நெருப்பா மாறுறாங்க. உங்க ஆவியில் ஒரு நெருப்பு வருது, உங்க ஆவியில் ஒரு அக்கினி வருது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், அவரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா மாறுறான். இந்த உலகத்தில் கிடைக்காத, எந்த மதத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம கடவுளோடு இசையும் பொழுது கடவுளுடைய ஆவி எனக்குள்ள வருது. உங்க ஆவியும் தேவனுடைய ஆவி இணைக்கப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசுறானா? நான் எந்த பிரசங்கம் பண்ணாலும் அந்நிய பாஷை பத்தி பேசாம போறது இல்லை. ஆமா, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது பக்தி விருத்தி என்னன்னா, அதுல ஒரு அர்த்தம் தெரியுமா? உங்க ஆவி அனல் மூட்டுறீங்க, உங்க ஆவியில் ஒரு நெருப்பு வருது, உங்க ஆவியில் ஒரு அக்கினி வருது. லஷந்தனமா அக்கினி வருது, அக்கினி வருது, அக்கினி வருது. பவுல் ஒரு விறகு எடுத்து போடுறான், விறகு எடுத்து போடுறான். பைபிள் சொல்லுது, உன் வாயில்ட்ட வார்த்தை அக்கினியாகவும் ஜனங்களை விறகுமாய் மாற்றுவேன். ஜனங்க விறகு. பவுல் கையில அந்த விறகு இருக்கு, பவுலுக்கு தெரியல. அந்த விறகோடு விறகா ஒரு சர்ப்பம் இருக்குது, பவுலுக்கு தெரியல. எத்தனையோ சர்ப்பத்தின் ஆவி ஒளிந்திருப்பது ஊழியக்காரருக்கு ஒருவேளை தெரியல, தெரியல, தெரியல. லாஷாந்தனமா கலவா லதனமா கந்தனமா. என் கூட்டம் என்ன தெரியுமா? தேசத்துக்கு எழுப்புதல் கொடுக்க முன்னாடி அம்மா உங்களை கடவுளோட இணைச்சிட்டேன்னா, ஒரு ஊழியக்காண்டி வெற்றிகரமான ஊழியம் என்ன தெரியுமா? ஒரு சபையை தேவனோடு இணைக்கணும், ஒரு பிரசங்கம் தேவனோடு இணைக்கணும். ஒரு வர்ஷிப் லீடருடைய ஒரு பலத்த ஊழியம் என்ன தெரியுமா? அவர் முடிக்கிறதுக்குள்ள அந்த மக்களை கடவுளோட இணைச்சிடணும். சில நேரம் நீங்க அழ ஆரம்பிப்பீங்க, நான் பேசும்போது பிரசங்கத்தின் நடுவில் அழ ஆரம்பிப்பீங்க. நான் ஆவியானவங்களோட பேசுவாரு. விறகோடு விறகா ஒரு சர்ப்பம், ஒரு சர்ப்பத்தின் ஆவி. மோசம் போகிற சர்ப்பம் சபைக்குள்ள தெரியாம நுழையுது. ஆனா விறகோடு விறகா இருக்கு. ஆனா யாரு கையில விறகு இருக்கு? பாஸ்டர் கையில, பவுல் கையில இருக்கு. ஆனா பவுலுக்கே தெரியல, என் கையில இருக்கிற விறகுல சர்ப்பம் இருக்கு, பவுலுக்கே தெரியல. ஆனா திடீரென்று அனல் உரைக்கும் பொழுது, அனல் உரைக்கும் பொழுது, சபையில் அனல் உரைக்கும் பொழுது, ஜெபத்தில் அனல் உரைக்கும் பொழுது, ஆமா உங்க வீட்டில் நீங்க அனல் உரைக்கும் பொழுது, நான் உங்க எல்லாரோட தான் பேச வந்திருக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் அனல் உரைக்கும் பொழுது, உங்க பிள்ளைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிற சர்ப்பத்தால அதுக்கு மேல இருக்க முடியாது. அந்த சர்ப்பம் வெளியே வருது. எப்ப வரும் தெரியுமா? நீ அனல் உரைக்கும் பொழுது உன் கணவனுக்குள்ள, உன் மனைவிக்குள்ள மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் அது வெளியே வரும். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது போல. ஏவாளை சர்ப்பம் எங்க வந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில். ஆனா பவுல் சொல்ற கொரிந்தி சபையை பார்த்து, அந்த சர்ப்பம் உங்களையும் வஞ்சிக்கும், உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று. அப்ப அந்த சர்ப்பம் கொரிந்தி சபைக்குள்ள வருமான்னு பவுல் பயப்படுறாரு. அப்ப அந்த சபை என்ன செய்யணும்? அந்த சர்ப்பம் எப்படி வருது தெரியாது. ஒரு பவுலை பயப்படுறாரு. பவுல் தான் வல்லமைன்னு உழைக்கிறார். அவரே பயப்படுறாரு, என் சபையை கெடுத்துருமா, என் விசுவாசியை கெடுத்துருமா, அவரே பயப்படுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அனல் உரைக்கும் பொழுது உங்க சபை எப்பொழுதும் அனலா இருக்கணும். நம்ம வீட்டில் நீங்க அனலா இருக்கணும், நீங்க வீட்டில் அனலா இருக்கணும். அனலா இருக்கும் பொழுது எந்த மோசம் போக்குற சர்ப்பங்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த சர்ப்பத்தால இருக்க முடியாது. அந்த சர்ப்பம் வெளியே வந்துத்தான் ஆக வேண்டும். அந்த சர்ப்பம் வெளியே வந்துத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியே போகிறது. இங்க ஜெபிக்க வீட்டில் இருக்கிற சர்ப்பங்கள், இங்க ஜெபிக்க உங்க வீட்டில் இருக்கிற சத்துருவின் ஆவிகள், உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகளை பிடித்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் அது வெளியே வருகிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். எங்க தலை குனிஞ்சிங்களோ அந்தரங்கத்தில் பார்த்து என்ன செய்வாரா? வெளியரங்கம்மா, வெளியே வெளியே வெளியே
உங்க தலை நிமிரும். உங்கள் தலை நிமிரும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை கர்த்தர் தலை நிமிரச் செய்வார். எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஒரு எழுப்புதல் வேணும். நீங்க யோவேல் புத்தகத்துல 2 வசனத்தை கோடிட்டு நான் சில வசனங்களுக்கு வருகிறேன். யோவேல் புத்தகம் 2:1 என்ன சொல்லுகிறது? சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். சீயோனில எக்காலத்தை ஊதுங்க. ஓகே, இப்போ ஒரு பெரிய எழுப்புதல் யோவேல்ல தான் ஆரம்பிக்குது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற தீர்க்க தரிசனம் யோவேல்ல வருது. ஆனா ஆண்டவர் எக்காலத்தை ஊட சொன்னவர் திரும்ப சொல்றாரு. 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரு, சீயோனிலே எக்காலங்களை ஊதுங்கள். இந்த 2 ஊதுங்களுக்கும் நடுவில் ஒரு மாற்றத்தை தேசத்தில் தரப்போகிறேன். ஒரு எழுப்புதலின் அக்கினியை அனுப்ப போகிறேன். ஒரு அபிஷேகத்தின் நதியை நான் தரப்போகிறேன். அதற்கு நடுவில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் 2 வசனம் வரும். 2 சொற்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். அங்கே சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடு. ஊத முன்னாடி எதற்கு கவனம் செலுத்த வேண்டுமாம்? இருதயம். ஏன் இந்த வார்த்தை எடுக்கிறேன்னா, எழுப்புதல் எங்கே உண்டாக போகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்க. எக்காலம் ஊதுங்கள். ஆனா எப்படி ஊதுங்கள் என்றால், ஊத முன்னாடி எது முக்கியம்? இருதயம் முக்கியம். அடுத்த வசனத்தில் இங்க பார்க்கும் போது சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு என்று சொன்னவர் அடுத்தது சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து. எக்காலம் ஊதினால் ஒரு கடைசி நாட்கள் எழுப்புதல். ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? நீ எக்காலத்தை ஊத முன்னாடி உன் இருதயம் எனக்கு முக்கியம். ஏன் எழுப்புதல் வரவில்லை? எக்காலம் ஊதப்படுகிறது, சபை கூடப்படுகிறது. யோவேல் புத்தகத்துல உபவாச நாட்கள் நியமிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அதுக்கு வேறாணி என்ன தெரியுமா? உன் இருதயம். யோவான் 7:38 சொல்லுகிறது, அந்த ஜீவ நதி எங்கிருந்து வருகிறது? இருதயத்தை குறித்து வார்த்தைகளை சொல்லி வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். எங்கிருந்து பிரதர்? உள்ளத்திலிருந்து ஒரு ஜீவ நதியை தர போறேன். எக்காலம் ஊதுங்கள், ஓகே. ஆனா இருதயத்தை கிழிக்காம, இருதயம் தேவனோடு இல்லாமல் ஒரு எழுப்புதல் வர முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாய் காண்கிறேன். உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ நதி வரப்போகுதாம். ஒரு ஜீவ நதி வரப்போகுது. அவர் சொல்ற, விக்டர், உன் இருதயம் எனக்கு முக்கியம். என்னுடைய எழுப்புதல் எங்க தரப்போறேன் தெரியுமா? ஒரு ஜீவ நதியை தரப்போறேன். நம்ம பாடுறோம், தப்பு இல்லை. ஜீவ நதி வரட்டும் ஆண்டவரே, ஜீவ நதியை தாங்க ஆண்டவரே. ஓகே, உண்மைத்தான். ஆண்டு சொல்ற, இப்ப அந்த ஜீவ நதி உன் இருதயத்திலிருந்து வரப்போகுது. ஒரு எழுப்புதலை உங்க இருதயத்தின் தரப்போறேன். உங்க இருதயத்தை தேவன் பக்கம் திருப்ப போறாரு. அந்த ஜீவ நதியை நான் உங்கள் இருதயத்தில் வைக்கிறேன். ஒரு நதி பாய போகிறது. ஒரு எழுப்புதலின் நதி பாய போகிறது. ஒரு வல்லமை நதி பாய போகிறது. உங்க இருதயம் இப்ப கிழிக்கப்படணும். உங்க இருதயம் எக்கால பண்டிகைக்கு முன்னாடி இந்த ராத்திரி கிழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ நதி ஜெபித்துக் கொண்டே கேளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அதனிலிருந்து ஒரு ஜீவ நதி. அவர் சொல்ற, எக்காலம் ஓகே ஊதுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க தெரியுமா? உங்கள் இருதயம் எனக்கு முக்கியம்.
இன்னைக்கு இருதயத்தை கத்த தொட போறாரு. யார் ஒருத்தர் ஜெபித்து கொண்டே கேளுங்க சொன்னேன். ஏன்னா நீங்க தேவனோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்க வேற எதையும் பார்க்காதீங்க. நீங்க ஜெபிச்சு கொண்டே கேளுங்க. உங்க இருதயத்தை அவர் தன் பக்கம் திருப்ப போகிறார். இருதயம் தேவனோடு இணைக்கப்பட போகிறது. உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்பட போகுது. ஏனென்றால் உலகத்தில் கிடைக்க முடியாத ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஜீவ நதியை எனக்குள் வைக்கிறார். எந்த பிரதமருக்கும், எந்த முதல்வருக்கும், எந்த பணக்காரன் கிடைக்காதது ஒன்றை தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு ஜீவ நதி, ஒரு ஜீவ நதி, ஒரு அக்கினியின் நதி, ஒரு வல்லமையின் நதி, ஒரு மகிமையின் நதி இந்த வட பழனியில இங்கிருந்து பல பட்டணங்களுக்கு, பல இடங்களுக்கு பாய போகிறது. ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நீ குடிக்கிற தண்ணீரை குடித்தால் உனக்கு திரும்ப தாகம் எடுக்கும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பாயானால் உனக்கு ஒரு பொழுதும் தாகம் எடுக்காது. இன்னைக்கு அநேகருடைய தாகத்தை போக்குற ஒரு நதியை அதற்கு தான் சொன்ன, நீங்களும் தேவனும் உங்கள் இருதயத்தை தேவனோடு இணைக்க போறீங்க. இந்த எக்காலம் 3 நாள் தொனித்து கொண்டே தான் இருக்கிறது. உங்க இருதயத்தை கிழிக்க சொல்றாரு. ஏனென்றால் இந்த இருதயத்திலிருந்து ஒரு நதியை நான் வைக்க போகிறேன். அந்த நதி பாவத்தையும், விக்கிரத்தின் வல்லமைகளையும், அசுத்தாவின் வல்லமைகளையும் தேசத்திலிருந்து துரத்தும் என்று சக்கரியால சொன்னாரு. ஒரு நதி பாய போகிறது. ஆண்டவரின் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் அவரோடு இணையும்படி. ஜெபிக்காத நாட்களுக்கு உங்கள் இருதயம் பட துடிக்க போகிறது. வேதத்தை தொடாத நாட்களுக்கெல்லாம் இருதயம் துடிக்க போகிறது. எழுப்புதல் அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார் என்றல்ல. உங்க இருதயம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஜீவ நதி. இருதயம் சரியில்லை. நம்ம நினைக்கிறோம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, மன்னித்துக் கொள்ளுங்க நான் சொல்றதுனால. பாஸ்டர் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா எழுப்புதல் சொல்லி. ஆனா எத்தனை பேருடைய இருதயம் உண்மையான அன்பு இல்லை தெரியுமா? எழுப்புதல் எக்காலம் இருக்கு, உபவாசம் இருக்கு. ஆனா இருதயம் சரியில்லைன்னா அந்த எக்காலத்துக்கே வல்லம் இல்லாம போகும் தெரியுமா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, நான் இப்படி ஒரு செய்தி கொடுக்கிறது ஆண்டவர் எனக்கு பேச சொன்னாரு. நம்ம நினைச்சிருப்போம் ஒருவேளை பாஸ்டர் வந்தாரு இந்தியாவை தொட போறோம். இந்தியாவை தொட முன்னாடி நம்மளும் அவர் தொடணும். நான் மாறாத வரைக்கும் இந்தியா மாறாது. நான் மாறாத வரைக்கும் இந்தியாவில் எழுப்புதல் வராது. என் பைபிளை பார்த்தீங்கன்னா, நான் மாற விரும்புகிறேன். நான் உங்களுக்கு பேசல இன்னைக்கு செய்து போது, எனக்கு தான் பேசுறேன். நான் மாற விரும்புறேன். நான் மாற வேணும். நான் மாறுவேன். நான் மாறாத வரை எழுப்புதல் வராது. முதலில் மாற்றம். மாற வேண்டியது நானே. மாற்றம் என்னில் ஆரம்பிக்கட்டும். இதுதான் என்னுடைய சுலோகம். மாற வேண்டியது கெஸ்தமனே சபை அல்ல, மாற வேண்டியது விக்டர் ராஜமணி. மாற வேண்டியது விக்டர் ராஜமணி. இதயம் சரியா இருந்தா எனக்குள்ள எப்பொழுது ஜீவ நதி எங்கேயோ பாய்ந்திருக்குமே. இதயம் தேவனோடு நல்லா இருக்கும்னா ஒரு ஜீவ நதி, ஒரு எழுப்புதல் வந்திருக்குமே. நான் எவ்வளவு சத்தம் போட்டிருக்க தேவையில்லையே. சில நேரம் பாஸ்டர் மோகன் அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க விசுவாச கூட்டத்துக்கு, ஜெபத்தை பத்தி பேசுவாங்க. யாருக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொன்ன முதல்ல நான் தான் போய் நிற்பேன். நாங்க சத்தமிட்டோம், ஆனா பார்க்க வேண்டிய எழுப்புதல் இன்னும் இந்தியால பார்க்கல. அதுக்கு என்ன தெரியுமா? நம்ம இருதயங்களுக்குள்ள இருக்கிற போட்டி, பொறாமை, எரிச்சு, அந்த மன்னிக்க முடியாத சுபாவங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள ஒரு நதி புறப்பட போகுது. உனக்குள்ள அக்கினி புறப்பட போகுது. அவர் சொல்றாரு, அந்த புருஷனை கையை பிடித்துட்டு தண்ணீரை கடக்க பண்ணினாரு. நீ இருக்காதீங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. உன் கையை பிடிச்சு பின்னும் அவர் இன்னும் கொஞ்சம் என்ன கடக்க பண்றாரு. அவர் என்ன கடக்க பண்றாரு. 1000 முழம் அளந்து கடக்க பண்றாரு. முழங்கால் அளவு ஜனங்கள் பெருகிறார்கள். அவர் சொல்றார், நிறுத்தாத,
இந்த அபிஷேகம் உனக்கு போதாது. இந்தியாவை சந்திப்பதற்கு இந்த ஜீவ நதி போதாது. போதாது போதாது. 1000 பிரச்சனை வந்தாலும் நிறுத்தாத. இன்னும் ஒரு முறை என் கையை பிடித்து, இன்னும் ஒரு முறை கையை பிடித்து, இன்னும் கொஞ்சம் என்ன நடக்க பண்றாரு. என்ன நடக்க பண்ணிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்க பண்றாரு. அவர் சொல்றாரு, நீ திருப்தி அடையாத, நின்னுறாத. உன்னை 4 பேர் கூப்பிடுறாங்க, 4 கன்வென்ஷன் பேசுறாங்க, நிக்காத. நீ நிக்காத. மாற்றம் வரவில்லையே ஆண்டவரே, முழங்கால் அளவு தானே. இல்ல, நடக்கணும். அசைவு வரவில்லையா? இல்லை, நீ நடக்கணும். அற்புதம் நடக்கலையா? சொல்லாத, நிக்காத. யாரெல்லாம் நின்னீங்களோ அவர் திரும்ப சொல்றாரு, நீ இன்னும் கொஞ்சம் நடக்கணும். உன் ஊழியத்தை நிறுத்தாத. உன் ஜெப ஊழியத்தை நிறுத்தாத. உன் அந்நிய பாஷை ஜெபத்தை நிறுத்தாத. பாஷை நான் ஜெபிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கலையே. அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் நட. கொஞ்சம் தூரம் நடக்கும் பொழுது இடுப்பளவு தண்ணி வருகிறது. இடுப்பளவு தண்ணி வருகிறது. திருப்தி வேணாம் பாஷை, திருப்தி வேணாம். இது போதாத ஆண்டவரே, நான் பார்த்தது போதாத ஆண்டவரே. எல்லா இடத்துல எக்கால ஊதினேன், ஆனால் நான் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வரவில்லையே. நிக்காதீங்க, நீங்கள் நடந்து கொண்டே இருங்க. நீங்க நடந்து கொண்டே இருங்க. இந்த ரூவா சர்ச் நிக்க கூடாது. அது இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நிக்காதீங்க. அசைவு வரலையா? நிக்காதீங்க. நீங்க ஜெபிச்சு மாற்ற வரலையா? உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. நான் ஜெபித்து பார்த்தேன் பாஸ்டர், ஒரு அசைவே வரல. ஆனா நீங்க ஜெபத்தை நிறுத்த கூடாது. இன்னும் கொஞ்சம் நான் நடக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு அக்கினி வேணும். இது போதாது ஆண்டவரே, இது போதாது. நான் ஒவ்வொரு கன்வென்ஷன் முடித்த பிறகு நான் அழ ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு கன்வென்ஷன் முடித்த பிறகு நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பேன். இந்த அக்கினி போதாது ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நிக்காத. எனக்கு இடுப்பளவு வந்து விட்டது, என் சபை பெருகிவிட்டது. அவர் சொல்றாரு, இல்லை இல்ல, ஒரு நீச்சல் ஆழம் உனக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு ஜீவ நதி உனக்கு முன்னாடி இருக்குது. கடக்க கூடாத அளவு ஒரு ஜீவ நதியை நான் தரப்போகிறேன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜெபத்தை நிறுத்தினவர்கள், ஊழியத்தை நிறுத்தினவர்கள், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடக்கணும். ஒரு 500 பேர் வந்தோடனே, இடுப்பளவு வந்தோடனே எனக்கு திருப்தி வந்துவிடக் கூடாது. ஒருவேளை அசைவு வராவிட்டாலும் எனக்கு திருப்தி வரக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நான் உன்னை நடத்த போகிறேன். இன்னும் கொஞ்சம் நடத்த போகிறேன். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அந்த புதிய அபிஷேகத்தோடு உங்களை தொட போகிறார், உங்களை நடத்த போகிறார். யார் ஒருத்தர் ராமன் சொல்லி பாருங்களேன். அவர் நடக்க பண்ணுகிறார், அவர் நடக்க பண்ணுகிறார், அவர் நடக்க பண்ணுகிறார். ஜீவநதி ஒரு வெள்ளைக்காரரிடத்திலிருந்து இந்தியா தேசத்தின் எழுப்புதலுக்கு இன்னொரு வெள்ளைக்காரர் நமக்கு தேவையில்லை. இந்தியா தேசத்தின் எழுப்புதலமா உங்க இருதயத்தில் தான் இருக்கு. நீங்க தான், உங்களுக்குள்ளதான் ஜீவநதி, உங்களுக்குள்ளதான் ஜீவநதி. ஆண்டவர் சென்னை பட்டணத்தை பெரிய பெரிய ஊழியக்காருக்கு குத்தகையை எழுதி கொடுக்கல. எழுப்புதல் அவங்க மூலம் வரும், இவங்க மூலம் வரும். நான் எல்லாரோடையும் பழகுற உங்களுக்கு தெரியும். ஆனா எழுப்புதல் உண்மையான இருதயத்தோடு, எழுப்புதலுக்கு உண்மையான இருதயம் தான் தேவை. எழுப்புதலுக்கு பணம் தேவையில்லை. எழுப்புதலுக்கு உண்மையான ஒரு தாகமுள்ள ஒரு இருதயம் இந்த இடத்துல தேடி வர்றாரு. ஆண்டவர் யாரோ ஒருத்தர் மேல அந்த ஜீவ நதியை தரப்போகிறார். அப்ப ஜெபம் இருக்கு, ஜெபம் இருக்கு. இந்தியா ஜெபிக்காத ஜெபமா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த கேள்விகளை நான் கேட்கிறேன். எஸ்தர் 3 நாள் தான் ஜெபிச்சா. எஸ்தர் 3 நாள் தான் ஜெபிச்சா. எழுப்புதல் வந்துச்சா? நம்ம எத்தனை 3 நாள் இந்தியால ஜெபிச்சிருக்கிறோம்? ஜெபம் இருக்கு, இருதயம் சரியில்லை. நான் இதை சில இடத்துல சொல்லும் போது தலைவர்கள் என்ன பகைக்கிறாங்க. ஆவியான அதை தானே சொல்றாரு. நினைவே பட்டணம் 40 நாள் தான் ஜெபம் பண்ணாங்க. நம்ம எத்தனை 40 நாள் நாங்க ஜெபம் பண்ணிருக்கிறோம்?
எங்க சபை கதை இருக்கு. ஏன்னா 40 நாள் ஜெபம் இருந்துச்சு. எது சரியில்லை? நான் பேச சரிதானே? இருதயம் சரியில்லை. நீங்க 1 ராஜாக்கள் 21 27 29 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாப்புக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை எலியா சொல்லிட்டாரு. அழிவை பத்தி பேசிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டு கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய், எதுல தாழ்மையா நடக்க முடியும்? அடுத்த வசனம், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை உபவாசித்ததை பார்த்தாயா? அவன் எப்படி அழுது ஜெபிக்கிறான் பார்த்தாயா? இல்ல. எதை பார்த்தாயா? அம்மா, இதயத்தை பாரு. அப்ப நான் ஜெபம் பண்ணேன், எனக்கிட்ட என்ன இல்ல? அவன் சொல்லல பார்த்தாயா? அவன் ஜெபிக்கிறத பார்த்தாயா? நம்ம ஜெபத்தை காட்டுறோம் இந்தியால, இப்படி ஜெபிக்கிறோம் அப்படி ஜெபிக்கிறோம், ஆனா தாழ்மை இல்லையே. 10 பேர் கைப்பிடிச்சு ஜெபம் பண்றாங்க, 10 பேர் 100 பேர் ஸ்டேஜ்ல இருந்து ஜெபிக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? 100 பேர் கை கோத்து ஜெபிச்சாங்க, ஆனா உங்க இருதயம் அவங்க இருதயத்தோட எப்படி இருக்கு? நான் கை கோத்து ஜெபித்தேனே தவிர எனக்கு இன்னொருத்தர் அங்கீகரிக்க என்னால முடியல. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. அந்த வார்த்தை சவுலால் ஜீர்ணிக்க முடியல. இது சரியில்லை. அவன் என்ன சொல்லிக்கணும்? நம்மளால செய்ய முடியாத உன்னை அந்த சின்ன பையன் செய்யறானே, அந்த பாஸ்டர் செய்ய முடியல, அவன் செய்யறானே, என் இருதயம் சரியில்லை. எனக்கு 1000, எனக்கு ஜெபம் இல்லையா? எனக்கு இல்லையா? நானும் போர் சேவன் தானே, என்னால முடியல, என்னால பாட முடியல. பாடுகிறார், விடுங்க. எனக்கு 1000 ஐயா, இதே சரியில்லையே. ஆண்டவர் சொல்றாரு, பார்த்தாயா? உங்க இருதயம் தான் முக்கியம். நீங்க 1000 கைத்தட்டி பாடியும் உங்களுக்குள்ள கசப்பு இருந்தா நீங்க ஜீவ நதியை பார்க்க முடியாது. எங்க இருந்து ஜீவ நதி வரும்? எங்க ஆவியானவர் இருக்கிறாரு, எங்க மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிறார். எது முக்கியம்? என்னால முடியல, என்னால முடியாதது ஒன்றை இன்னொரு சபை செய்யுமானால் என்னால நடத்த முடியல, இன்னொருத்தர் ஜெபித்து ஆராதித்து நடத்துவாரானால் நான் என்ன சொல்வேன் என்றால், என்னால செய்ய முடியாதது ஒன்றை கோலியத்தை அடிக்க கர்த்தர் அந்த சபையை எழுப்பி இருக்கிறாரு. 40 நாளில் ஒரு பட்டணம் மாறுது. இந்தியால எத்தனை ஜெபம்? இந்தியால ஜெபிக்கிற மாதிரி எந்த நாட்டிலும் ஜெபிக்கிறது சொல்றாங்க. நம்ம ஜெபத்துக்கு இந்தியா 10 முறை ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா போட்டியை உள்ள வச்சுட்டே ஜெபிக்கிறோம், கசப்பு உள்ள வச்சுட்டே ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எசபேலின் ஆவி இந்தியால துரத்தணும்னா யெகூ இப்ப புறப்படுறாரு. யெகூ புறப்படுகிறார் ரதத்துல. 2 ராஜாக்கள் 10:15 யெகூ புறப்படுகிறார். அங்க யாரை பார்க்கிறார்? ஜொனதாவை பார்க்கிறார். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, முடிய போகுது, என்ன கவனிங்க. ஜொனதாவை பார்த்து சொல்றாரு, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாயிருப்பது போல உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையா இருக்கா? ஜெசபேல் அழிக்கப்படணுமா? ஒரு ரதம் காக்கப்பட்டிருக்கிறது. உங்க பாஸ்டர் ஒரு யெகூவை போல எழும்பி இருக்கிறார். அவர் கேட்கிறார், ஜெசபேலின் ஆவியை அழிக்கணும்னா அதுல பணக்காரர்கள் அந்த ரதத்துக்கு இடம் இல்லை, படித்தவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியாவின் எழுப்புதலுக்கு நான் ஆயத்தம், தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்கு நான் ஆயத்தம். ஆனால் ஜொனதாப் என்ன சொல்லணும்? ஓகே பாஸ்டர், நீங்க எங்க மாவட்டத்துக்கு வாங்க, எழுப்புதலுக்கு நாங்களும் எங்கள் கையை உங்களோடு இணைக்கிறோம். எல்லாரும் இந்த ரதத்தில் ஏற முடியாது, எல்லாரும் ஏற முடியாது. எழுப்புதலுக்கு எல்லாரும் இணைய முடியாது. எழுப்புதலுக்கு இதயங்கள் சேர வேண்டும்,
இதயங்கள் சேர வேண்டும். ஜெசபேலின் ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் ரதத்தை இந்த 3 நாள் ஆயத்தமாக்குறார். ஒரு அக்கினி ரதம் இருக்கிறது. அபிஷேக ரதத்தோடு அபிஷேக இருதயங்கள் இணைக்கப்பட வேண்டும். ஆராதனை ரதத்தோடு, ஆராதனை இருதயத்தோடு, ஆராதனை மக்கள் இணைக்கப்பட வேண்டும். ஜெப இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இணைக்கப்படும் பொழுதுதான் அங்கே யெசபேலின் வல்லமைகள் நொறுக்கப்பட போகிறது. ரதம் ஆயத்தமாகிவிட்டது. ஒரு யுத்த ரதம் ஆயத்தமாகிவிட்டது. ஒரு யுத்த சேனை ஆயத்தமாகிவிட்டது. ஒரு அக்கினி ரதம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே கர்த்தர் உங்க தேவ மனுஷனை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற எனக்கு ஓகே, இந்த பட்டணத்தில் கிரியை செய்கிற ஜெசபேலின் ஆவிகளை, தூண்டி விடுகிற ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை நான் அழிக்க போகிறேன். மாவட்டங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் ஆயத்தமா? எழுப்புதலுக்கு இருதயம் தான் தேவை. எழுப்புதலுக்கு இருதயம் தான் தேவை. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு உங்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. 13:15 இயேசு சொல்றாரு, அவரே வர்றார். நம்ம கவனிங்க, அவர் வர்றாரு இந்தியாவுக்கு, அவர் சென்னைக்கு வர்றார், அவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆரோக்கியமாக்க போறேன், நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன். அப்ப இயேசு சொல்றாரு, என்னாலேயே அற்புதம் செய்ய முடியவில்லை. ஏன்? என்னாலேயே ஆரோக்கியமாக்க முடியவில்லை. ஏன் என்றால் உன் இருதயம் கொழுத்திருக்கு. உன் இருதயம் கொழுத்திருக்கு. இயேசுவாலே முடியல சென்னை பட்டணத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய. அவர் இருதயத்தை கேட்கிறாரு. ஒரு அன்பின் இருதயத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு தேவை அவர் அந்த ஸ்தாபன தலைவர், இவர் என்று சொல்லி இன்னைக்கு குறை சொல்கிற ஆவிகள், ஆமென், மற்றவர்களை குற்றம் பிடிக்கிற ஆவிகள் இல்லாமல் இருதயங்கள் ஒன்றிணையுமானால் யெசபேலின் வல்லமைகள் நொறுக்கப்பட போகிறது. ஆகில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கு. அவர் இருதயத்தை பற்றி பேசுகிறார். இருதயத்தை பற்றி பேசுறாரு. ஒரு 3 வார்த்தைகளை நல்ல மைண்டில் ஏற்றிக்கொள்ளுங்க. முதலாவது, உங்க இருதயம் சரியில்லைன்னா அவரால் அற்புதம் செய்ய. பேதுருவை பார்த்து சொல்றாரு, சிலுவையில மரிக்க போறேன், பிசாசின் தலையை நசுக்க போறேன், ஒரு பெரிய மீட்பை கொண்டு வர போறாரு. பேதுரு பார்த்து என்ன சொல்றாரு, நீ எனக்கு இடரலா இருக்கிற. ஏன்? உன் மைண்டு சரியில்லை. இயேசு சொல்றாரு, இடரல் யாரும் இல்லப்பா, நீங்க தான், உங்க சிந்தனை தான். மார்க் 6 சொல்லும் போது சொல்றாரு, அவரால் வேறொரு அற்புதம் செய்ய கூடாமல் போயிட்டான். நம்ம எல்லாரும் ஒரு அற்புதம் பார்த்தோம், இன்னொரு அற்புதம் ஏன் இன்னும் பார்க்கலன்னா இந்தியாவில் சொல்றாரு, என்னாலே முடியல. உன் இருதயம் சரியில்லை. என்ன? அவன் தச்சன் அல்லவா? ஒரு இழிவா பேசுறது. இருதயத்தில் என்னது? அவன் யாரு? தச்சனுடைய குமாரன் அல்லவா? இப்படி அவர்கள் பேசி என்ன செய்தார்கள்? இடரல் அடைந்தாங்க. எப்படி பேசுறான்? அவனா? இருதயத்தில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் பேசுவது புரிகிறதா தம்பி? புரிகிறதா? அவரே வந்தாரு உங்க ஊருக்கு, அவரே சென்னைக்கு வந்தாரு. அவர் சொல்றாரு, வேறொரு அற்புதம் என்னால் நம்ம அன்னைக்கு பார்த்த எழுப்புதல் இன்னைக்கு பார்க்க முடியுதா? இல்லை. ஏன்னா அவன் யாரு? தச்சனுடைய மகன் அல்லவா? இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாய்க்குள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்தாது, உன் இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனை, பொல்லாத சிந்தனை. இன்னைக்கு நம்ம ஒப்புரவாக போறோம். எகு கையை நீட்டுறாரு, என் இருதயம் இந்த சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆயத்தம். உங்க இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாத சிந்தனை, இருதயத்தில் கசப்பு, வேதனை, வைராக்கியம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. அந்த மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், உங்களுக்கு சபையை குறித்து ஏதாவது ஒரு தப்பான அபிப்பிராயம், ஒரு சின்ன ஒரு கசப்பு இருக்கா? அது இன்னைக்கு எடுக்க போறீங்க. ஒரு நபரை குறித்து கசப்பான ஒரு எண்ணம், ஒருவேளை உங்க பாஸ்டர் எப்படின்னு தெரியல கண்டிக்கலாம், அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம
அப்படியே ஒரு இக்னோர் பண்ணி இருதயத்தில் அலட்சியம் பண்ணி இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்புரவா போறீங்க. ஏன்னா எழுப்புதல் எக்காலத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம 1000 காலம் ஊதினாலும் நமக்கு எழுப்புதல் வராது. சாத்தான், நீ பரிசுத்த ஆவியானவரில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை நிரப்பினது என்ன? சாத்தான் இருதயத்தை நிரப்புவான். நீங்கள் கவனமா இருக்கணும். எல்லா காவலோடும் ஏன் ஜீவூட்டு எங்க வரப்போகுது? நீங்க உங்க இருதயத்தை சரியாக்கணும்மா, ஜீவ நதி உங்களுக்குள்ளேருந்து வரும். நீங்க சரியா இருந்தீங்கன்னா அக்கினி உங்களுக்குள்ளேருந்து வரும். நாளைக்கு விடியும் பொழுது ஒரு ஜீவ நதி உங்க கண்ணீருக்கு, உங்கள் வேதனைக்கு அவருடைய அற்புதமான ஒரு ஜீவ நதி உங்களுக்குள்ள இருந்தா வரப்போகுது. மன்னிக்க முடியாத ஒரு நபரை நீங்க மன்னிக்கணும். உங்களால மன்னிக்கவே முடியாத ஒரு நபர் இருந்தா அந்த நபரை நீங்க மன்னிங்க. உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயம் சரியச்சுன்னா எழுப்புதல் வந்துடும். இருதயம் தான் இருக்கு பிரதர். சாத்தான் பொய் சொல்ல நிரப்பும். கர்த்தருக்காய் எடுத்து வருகிற பங்கை அவன் கொடுக்க கூடாதபடி என்ன செய்தான்? தடுத்தான். சாத்தான் என்ன செய்வான்? நிரப்புவான். இரண்டாவது யோவான் 13:2 சாத்தான் இருதயத்தை தூண்டுவான். கேளு, சண்டை பண்ணு, பழி வாங்கு, விடாத, தூண்டிட்டே இருப்பான். யூதாசுடைய இருதயத்தை என்ன செய்தான்? தூண்டினான். யெசபேல் ஆகாப்பை தூண்டினாள். உங்களை 4 பேர் தூண்டுவாங்க பிரதர். 4 பேர் கேளுன்னு சொல்லுவாங்க. 4 மூப்பர் சொல்லுவாங்க நம்ம சேர்ந்து கேட்கலாம். நீங்க அந்த கூட்டத்தோட இருக்காதீங்க. 4 பேர் சொல்லுவாங்க எதிர்க்கலாம், தூண்டுவாங்க. 4 பேர். இது சாத்தான் தூண்டுவான். எதை தூண்டுறான்? அவனுக்கு தெரியும் உங்க இருதயத்தில் தான் ஜீவநதி வரப்போகுது. உங்க இருதயத்தில் தான் ஜீவநதி வரும். 4 பேர் உங்களை கலகம் பண்ணுவாங்க, தூண்டுவாங்க. சாத்தான் தூண்ட வைப்பான். 3வது சாத்தான் 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படி தாவீதை ஏவினான். ஒரு பெருமைக்கு ஏவுவான். நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னை உயர்த்தும் போது உயர்த்துவார். நீங்க இப்படி சபைக்குள்ள சண்டை போட்டு போட்டி பொறாமையா இருந்தா ஜீவ நதி நீங்க சாகுற வரைக்கும் வராது. ஏன்னா காதுல ஊதுனா கூட நீ எழுப்புதல் வராது. உன்னால மன்னிக்க முடியலையே. ஒரு அம்மா அன்றைக்கு சொல்லுது அந்த பாஸ்டர் கிட்ட, எப்படி பாஸ்டர் நான் உட்கார்ற சேர்ல அவ உட்காருவா? ஏன்னா இந்த சேர்ல உட்கார்ந்தா இந்த அம்மா தான் ஒவ்வொரு வாரம் உட்காரணுமா? மாறி உட்கார்ந்த என்ன? ஒரு சேர்ல உட்கார கூடாது. அந்த தூண் கிட்ட நான் தான் உட்காருவேன். அந்த தூண் எனக்கு, இந்த தூண் எனக்கு. மாறி உட்கார்ந்தா ஆவி வரும், வேற ஆவி வரும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மாறாத வரைக்கும் பாஸ்டர் பெனின்னு உங்க கையில தலையில கை வச்சா கூட ஒன்னும் நடக்காது. சரிதானே? இன்னைக்கு மாறணுமா? நம்ம சென்னைக்கு நல்ல மழை வேணும்னா பெண்கள் 3 நாள் வாய மூடுனாலே மழை பெய்யும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க 1000 ஆம்பளை ஒரு இடத்துல இருந்தா பிரச்சனை வராது. 2 கொண்ட 2 நிமிஷம் ஒன்னா இருந்தா அங்க கலகம் வருமா? நான் ஒரு இடத்துல இப்படி பேசும்போது சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பெண்களை ரொம்ப தாக்குறீங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை தாக்கின என்ன பண்ணுவீங்க? அந்த தைரியத்துல தான் நான் பேசுறேன். இதுவரைக்கும் எந்த பெண்ணும் ஒன்னா இருந்தது இல்லை. எங்க பிரச்சனை வருது?
நீங்க அமைதி இருந்தா எல்லாம் சரியாயிடும். இருதயத்தின் நிறைவினால் அவன் தூண்டுவான், ஏவுவான், பெருமை தருவான். யாராவது ஒருத்தர் வந்து உங்க மேல கை வச்சு சொல்லுவாங்க, என் மகனே நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. உன் பாடல்ல பரலோகம் இறங்கும், பூலோகம் மேல போகும். நீ கவனமா இருக்கணும். இருதயம் சரியில்லை. எங்க டேடி சொல்லுவாங்க, விக்டர் நீ நினைக்காத நல்லா பிரசங்கம் பண்றா சொல்லி உன்னை சபையில எல்லாரும் நேசிப்பாங்கன்னு உனக்கு விரோதமா 10 பேர் உள்ள இருப்பான். போகவும் மாட்டான், உள்ள இருந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். நீ எலும்புனா ஒரு மாதிரி பார்ப்பான். நீ நினைக்காத எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க சொல்லி நம்பிராத. அதனாலதான் ரொம்ப உஷாரா இருக்கிற, நம்பாத. எங்க டேடி அனுபவத்தில் சொன்னாங்க, எத்தனை பேர் கையை கொடுத்து குத்தி இருக்கிறாங்க, பின்னாடி குழி தோண்டி இருக்கிறாங்க. இருதயம் மட்டும் சரியாச்சுன்னா இன்னைக்கு எழுப்புதல் வரும். சாத்தான் ஏவுவான் பிசாசு, பலக்காரி ஏவுவான். நான் ஆரோக்கியமாக்க முடியாதபடி அவருடைய இருதயம் கொளுத்து போயிருக்கு. ஆகாப்ப பார்த்து சொல்றாரு, எலியா பார்த்து, பாத்தியா எனக்கு முன்னாடி அவன் தாழ்த்துறான். உபவாசத்தை பாத்தியா சொல்லல, தாழ்த்துகிறத பாத்தியா சொன்னாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு நல்ல இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.